தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நாடு முழுவதும் தடை செய்ய உத்தரவு. புகையிலை பொருட்கள் விற்பதை நாடு முழுவதும் தடை செய்ய ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் புகையிலைக்கு அடிமையாகாமல் இருக்க முதல் கட்டமாக பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை விற்கப்படுவதை தடுத்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் குட்கா விற்பனை தொடர்பாக சட்ட திருத்தம் செய்வது குறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யவும் ஆணையிட்டுள்ளது. அனுமதியின்றி உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்கள் விவரம் சேகரிப்பு தொடக்க கல்வித்துறை நடவடிக்கை. தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் அனுமதி பெறாமல் உயர்கல்வி பயின்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்புமாறு தொடக்க கல்வி அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு கலை கல்லூரிகளில் ஓய்வறை அமைக்க உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள ஆர்ட்ஸ் காலேஜில் மாணவிகள் ஓய்வெடுக்க தனி அறை அமைக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வறை கட்டுவதற்கு ரூபாய் 8.55 கோடியை 3 வாரங்களில் ஒதுக்கவும் தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளது. முன்னதாக அரசு பள்ளிகளில் கல்லூரிகளில் உள்ள சானிடரி நாப்கின் எந்திரங்கள் பராமரிப்பின்றி இருப்பதாக வெளியான செய்தி அடிப்படையில் ஹைகோர்ட் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்தது குறிப்பிடத்தக்கது. தலைமை ஆசிரியர் பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களாக மாற்றுமா? கட்டாயம் மற்றும் கல்வி உரிமைச் சட்டத்தின்படி தொடக்கப் பள்ளிகளில் 150க்கும் குறைவாக மாணவர் எண்ணிக்கை உள்ள பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களாக மாற்றுவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. 10, 11, 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் தங்களது அசல் மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல்களை தேர்வு எழுதிய மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். ஜூலை 24 நடைபெற்ற 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் தங்களது அசல் மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல்களை தேர்வு எழுதிய மையங்களில் அக்டோபர் 4 பெற்றுக்கொள்ளலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.